ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா. எங்கள் வீட்டில் சட்டுன்னு வைக்கக்கூடிய ஒரு ரசத்தை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. அதோட தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மிளகு, ஒரு கைப்பிடி அளவு சீரகம், 5-6 பூண்டு பல், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, 5-6 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பழுத்த தக்காளி 2 எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்துருங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு பக்கம் வச்சுருவோம். இன்னொரு பக்கம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், பட்டை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச தண்ணியை அதோட சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா நுர பொங்கி வரணும், கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.